Under 20K Infinix கிட்டேருந்து ஒரு வெரித்தனமான மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, Infinix GT10 Pro இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிற எல்லா ஸ்பெக்ஸுமே டாப் கிளாஸாக தான் இருக்குது. இந்த மொபைலோட A to Z எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையானு என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தம் 2 கலரில் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. மிரேஜ் சில்வர் அண்ட் சைபர் பிளாக்னு 2 டிசைன் இருக்குது. இதில் சைபர் பிளாக் டிசைன் கேமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதே போல் கேமரா மாடலில் சின்னதாக இண்டிகேட்டர் லைட் கொடுக்குறாங்க. ஓவரால் டிசைன் வைஸ் கேமர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெயிட் 187 கிராம்ஸ் தான் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ப்ரொடெக்ஷனுக்கு எது மாதிரியான கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்றது இந்த மொபைல மென்ஷன் பண்ணல. இந்த மொபைல லான்ச் பண்ணும்போது நத்திங் மொபைல கொடுத்த மாதிரி பேக்ல கிளிஃப்லாம் கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அது மாதிரிலாம் கொடுக்காம சிம்பிளா கேமர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா சைஸுக்கு 6.7 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இது ஒரு AMOLED டிஸ்பிளே 128 ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு எது மாதிரியான கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது இந்த மொபைல சொல்லல. பிரைட்னஸ்க்கு 900 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். அப்புறம் AMOLED டிஸ்பிளே கொடுக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பசல்ஸ்லாம் ரொம்பவே மினிமலா தான் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட 8050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசஸரோட கேமன் 2020 பிரீமியர் மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஆனா அந்த மொபைல் எல்லாம் பெருசா ஆப்டிமேஷன் பண்ணி இந்த ப்ராசஸரை கொடுக்கல. ஆனா இந்த மொபைலை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்டிட்டி ஸ்கோர் கிட்டத்தட்ட 6,80,000க்கு மேலவே இருக்கு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையுமே வைக்கல. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் வாங்குற 5000 பேருக்கு கேமிங் கிட்டும் தராங்க. இந்த கிட்ல கேமிங்க்கு ட்ரிகரும் ஃபிங்கர் ஸ்லீவ்ஸும் தராங்க. அதுவும் இல்லாம வால்யூம் மட்டுமே கேமிங் கிட் ட்ரிகராவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈட்டிங் இஷ்யூ அப்படி இப்படின்னு எதுவுமே இந்த மொபைல்ல இல்ல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு கேமிங் மொபைலுக்கு தேவையான எல்லாமே இந்த மொபைல்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துருப்பீங்க. அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராக்கு வந்துல கேமராக்கு 108 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சலோட மேக்ரோ அண்ட் டெப்த் கேமராவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. ஓவரால் போட்டோஸ் நல்லாவே இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்னு சொல்ல முடியல. வீடியோகிராஃபில 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 2K வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். வீடியோகிராஃபில இந்த மொபைல் நல்லாவே இருக்கு. ஆனா OS சப்போர்ட் கொடுக்கறதுனால வீடியோகிராஃபில கொஞ்சம் அடி வாங்குது. ஓவரால் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஆனா மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரிக்கு வந்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது சார்ஜ் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. ரீசெண்டா லான்ச் பண்ண Infinix Note 30ல கொடுத்த மாதிரி இந்த மொபைலுமே பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதனால பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். சார்ஜ் பண்ணும்போது ஈட்டிங் இஷ்யூ உங்களுக்கு வராது. அதுவும் இல்லாமல் நீங்க சார்ஜ் போட்டுனே கேமும் விளையாட முடியும். சார்ஜிங் பின்னு கூட இந்த தடவை கேமிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொபைலை வாங்கும் போது கொடுக்குற பாக்ஸை கூட நீங்க சார்ஜ் போட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரியிலும் சரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சரி பெருசாக எந்த குறையுமே இந்த மொபைல்ல வைக்கல. அதுவும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி பேட்டரியில யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கனெக்டிவிட்டிக்கு வந்தீங்கன்னா மொத்தம் 14 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா 5G பேண்ட்ஸுமே இந்த மொபைல்ல கவர் பண்ணிட்டாங்க. வைஃபைக்கு Wi-Fi 6E சப்போர்ட் இருக்கு. அப்புறம் NFC சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மல்டிமீடியால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தீங்கன்னா XOS 13 மேல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த Infinix மொபைல்ல எந்த விதமான ப்ளோட்வேர்ட்ஸும் கொடுக்கல. ஒரு க்ளீன் UI இந்த மொபைல்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம 2 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த மொபைல்ல கொடுப்பாங்க. பிரைஸ் under 20K தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டா ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா 80,000க்கு இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸுக்கு எல்லா ஸ்பெக்ஸுமே டீசென்ட்டாகவும் டாப் கிளாஸாகவும் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா இதுதான் இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் மொபைல். மற்றபடி நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் தேவைனாலும் இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஓவரால் இந்த பிரைஸுக்கு டிஸ்பிளேல இருந்து கனெக்டிவிட்டி வரைக்கும் எல்லா ஸ்பெக்ஸுமே டாப் கிளாஸாகவும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்பெக்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஒரு சின்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு எந்த கிளாஸ் கொடுத்தாங்கன்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த பிரைஸுக்கு டாப் கிளாஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.